ஹலோ லவ்லி கைஸ். ஸோ இன்றைக்கி அதோடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் கிரன்ச்சி ரோல் இந்தியா அனதர் ஒரு ஃபேன்ஸ் ஃபேவரட் அனிமையாக இருக்கிற ஹைக்கூவை பார்த்தீங்கன்னா இப்போ டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழில். அண்ட் இன்றைக்கி அதோடையில் ஸோ இந்த அனிமையை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக டப் பண்ணியிருக்காங்க தமிழில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி லிரிக்ஸை தமிழ்லேயும் கொண்டு வந்திருக்காங்களா. ஜாப்பனீஸை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே இப்போ இதை தமிழில் ட்ரை பண்ணலாமா வேண்டாமா, இல்லை புதுசாக பார்க்க போகிறவங்களா அது தமிழில் பார்க்கலாமா வேண்டாமா. ஸோ இதுதான் இன்றைக்கி அதோடைய மொத்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அதோடைய ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க கைஸ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமி ரொம்ப ஒரு பாப்புலரான அனிமினே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இதுதான் டாப்பில் இருக்குன்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு செம சூப்பரான ஒரு அனிமி தான் பார்த்தீங்கன்னா ஹைக்கூ. அண்ட் இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ தமிழ் டப்பில் வந்துருச்சு. அண்ட் ஒரிஜினல் டப்பும் பார்த்தீங்கன்னா பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 மொத்தமாக டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். அப்கமிங் மற்ற சீசன்ஸும் வரும். அண்ட் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அண்ட் கிரன்ச்சி ரோல் உங்களுக்கே தெரியும், சிஎன் பெருசாக கிரன்ச்சி ரோல் பெருசான்னு பார்க்கும்போது கிரன்ச்சி ரோல் கொஞ்சம் பெட்டராகவே பார்த்தீங்கன்னா எப்பயுமே டப் பண்ணுவாங்க. அந்த ஒரு கூட்டு நம்பிக்கையில் தான் நானும் அசால்ட்டாக பார்க்கலான்னு உள்ளே இறங்கிட்டேங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ஜாப்பனீஸ்லேயே பார்த்து கம்ப்ளீட்டே பண்ணிட்டேன் ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடியே. அண்ட் இப்போ தான் அகைன் தமிழில் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான டப்பிங்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த அளவுக்கு பெட்டராக பெஸ்ட்டாலாம் கூட பண்ணல ஐ திங்க். அண்ட் ஒன் பீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க. பட் இருந்தாலும் ஆல்ரெடி கிரன்ச்சி ரோல் இந்தியா நிறைய அனிமிஸ் டப் பண்ணியிருப்பாங்க. ஜுஜுட்சு கைசன் கூட பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க, அது கூட சூப்பராக இருந்திருக்கும். பட் அந்த டப்பிங் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்குது. பட் பார்க்கலாம், ஓரளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ஜாப்பனீஸில் பார்த்துட்டு இந்த அனிமியை பார்க்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மொக்கையாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமி சீரீஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஒன்று ஹினாட்டா சோயோ அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா காக்கோயாமான்னு அனது ஒரு கேரக்டர் இருப்பாங்க. 2 பேரும் தான் மெயின் ப்ரொட்டாகனிஸ்டாக இருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேரை வச்சு தான் இந்த மொத்த அனிமியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. இவங்க 2 பேர் தான் அப்படியே மொத்த அனிமியுமே ட்ராவல் பண்ணுவாங்க உங்க கூடவே. ஸோ செம்மையான கேரக்டர்ஸ். அண்ட் 2 பேருமே கிட்டத்தட்ட நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே மாதிரி தான். ஒருத்தன் செம்ம ஃபன்னானவன், எல்லாத்துக்குமே சும்மா ஜாலியாக இருப்பான். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் சீரியஸான பர்சன். ஆனால் இன்னொருத்தவன் எனி டைமும் சீரியஸாகவே இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் சும்மா கோவப்படுவான். அவன் சிரிக்கிறதே அபூர்வங்க. அந்த மாதிரி தான் 2 கேரக்டர்ஸையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அந்த கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க ஜாப்பனீஸில் பார்க்கும்போது. பட் இப்போ தமிழ் டப்பில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் பெஸ்ட்டாக எனக்கு தெரியல. அண்ட் 2 கேரக்டர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா வாய்ஸுங்கிறது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அதுலேயும் சோயோ, இந்த ஹினாட்டா சோயோ அந்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, கொஞ்சம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா டப்பிங்கிறது பண்ணியிருக்காங்க. பட் பார்க்க பெட்டராக இருக்குமோன்னு தெரியல. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் ரெண்டாவதாக இந்த காக்கையோமா அந்த கேரக்டர், அண்ட் எனக்கு அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர். பட் இருந்தாலும் வாய்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் பண்ண ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒருவேளை இது கூட அந்த கேரக்டருக்கு சூட் ஆகுமோன்னு லைட்டாக தோணினாலும் எனக்கு பார்த்தோன்னே அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலைங்க. அண்ட் இவங்க 2 பேரை தாண்டி இந்த அனிமையில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்க டீம்லேயே காரோசுனா டீம், இவங்க டீமில் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க மெம்பர்ஸ். அவங்களும் செம்ம சூப்பரான கேரக்டர்ஸ், அதுலேயும் செம்ம ஃபன்னான கேரக்டர்ஸ், தாறுமாறான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே நீங்கள் பார்க்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு செம்மையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க வயசை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட் அந்த அளவுக்கு முக்கியமான கேரக்டர்ஸ் இல்லை. அவங்க அனிமையில் போக ஒவ்வொரு எபிசோட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்கள வந்து அப்பியர் ஆக செய்வாங்க. அவங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இருந்தாலும் இந்த டீமில் டோர்னமெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஆட் பண்ணும்போது அவங்களும் வந்து ஆட் ஆகுவாங்க. அவங்களும் சூப்பரான கேரக்டர்ஸ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் கேரக்டர்ஸ்னால் ஹினாட்டா சோயோ அண்ட் காக்கியம்மா இவங்க தான். இவங்க வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களாம் சைட் கேரக்டர்ஸ், அவங்கள அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. பட் இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் வாய்ஸுங்கிறது எனக்கு ஓகே சூப்பராக தான் இருந்தது. பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் ஆவரேஜ் தான். பட் இருந்தாலும் ஓகே, அந்த கேரக்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நார்மல் வாய்ஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்ததுன்னு சொல்லுவேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸில் பார்த்தவங்க இந்த அனிமியை பார்க்கலாமா தமிழில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டான்னு சொல்லிவிடுவேன். அதுக்கு நீங்கள் ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்லேயே பார்த்துக்கலாம். நான் இடையில கூட ட்ரை பண்ணியிருந்தேன். ஜாப்பனீஸில் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது. தமிழில் அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு பெருசாக தெரியல. அண்ட் அதேமாரி ஸோ புதுசாக இந்த அனிமையை பேத்துக்கு பார்த்ததில்ல, இனிமேல் தான் பார்க்க போகிறேன். இப்போ பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஜாப்பனீஸில் பார்த்தவங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். பட் ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் இருந்த மாதிரியே அந்த டைலாக்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராகவே பார்த்தீங்கன்னா தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மையிலேயே செம்மையாகவே இருந்ததுங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கிரன்ச்சி ரோலை தாராளமாக பாராட்டலாம் போல இருக்குது.
ஜாப்பனீஸில் இருந்த மாதிரி அதே டைலாக்ஸி தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அழகாக எழுதி கொண்டு வந்திருக்காங்கங்க. அண்ட் உண்மையிலேயே டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்தில் தாராளமாக பாராட்டலாம்னு நினைக்கிறேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக ஒன் பீஸ் கூட கொண்டு வந்தாங்க, எல்லாருமே ஹேட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் டப்பிங் எந்த அளவுக்கு முக்கியம் இருக்கோ இல்லோ அதை தாண்டி ஜாப்பனீஸில் இருந்த மாதிரியான அந்த டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கல. கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸையும் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனாலே ஜாப்பனீஸை பார்த்த எல்லா ஃபேன்ஸுமே செம காண்டாயிட்டாங்க இந்த ஒன் பீஸ் தமிழ் டப்பை பார்த்து. பட் இருந்தாலும் இந்த ஹைக்கூவை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பில் ஜாப்பனீஸில் இருந்த மாதிரியே அதே லிரிக்ஸை தான் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உண்மையிலேயே அது ரொம்பவே சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டப்பிங் ஆவரேஜாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை மொத்தமாக ஜாப்பனீஸில் பார்த்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தமிழையும் டைலாக்ஸை ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தாராளமாக பார்க்கலாம். ஸ்டோரி செம சூப்பரான ஒரு ஸ்டோரி. அண்ட் ஒவ்வொரு மொமெண்ட்ஸுமே இந்த டோர்னமெண்ட்லாம் அல்லுக்கிழமும் தாறுமாறாக இருக்குங்க. இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலே ஒன் ஆஃப் த தாறுமாறான டாப் ரேட்டட் அனிமினா அது இது தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம், தாராளமாக பாருங்கள். பட் ஆல்ரெடி நான் ஜாப்பனீஸில் பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். சப்போஸ் ஸ்டோரி புரியலன்னா தாராளமாக தமிழில் பாருங்கள். ஸ்டோரி எல்லாம் கரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ் இருந்தது கரெக்டாக தமிழில் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டோரிஸ் எல்லாம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்படி வேணால் பார்க்கலாம். இல்லை நான் ஜாப்பனீஸ்லேயே பார்த்துட்டேன் அதிலே புரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா இதை பார்க்க தேவையில்லை. சப்போஸ் இல்லை நான் ஹைக்குவே பார்த்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோரி எல்லாம் தரமாக கரெக்டாக கண்டினியூ பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் போக போக அது உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க ஒவ்வொரு எபிசோட்ஸாக பார்க்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தரமான அனிமி. ஸோ இந்த அனிமி தமிழில் வந்திருக்கு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டப்பிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க? யாரையெல்லாம் இந்த அனிமியை பார்த்துட்டீங்க, இனிமேல் பார்க்க போகிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி அடுத்த ஒரு தரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்பயும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Have a good day, guys. Vata.